இங்க நம்ம ஜெயங்கொண்டம் கோடங்குடி கன்சல்டிங் சைட் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சைட்ல செப்டி டேங்க் டாப் ஸ்லாப்புக்காக ரெடி பண்ணிட்டே இருக்கோம். நான் இங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடப்பா ஸ்லாப் போட்டு அதுக்கப்புறம் காங்கிரீட் போட போறோம். இந்த டேங்கோட அகலம் பார்த்தீங்கன்னா 7 அடி வரும். அந்த வருஷத்துல தான் நம்ம கடப்பா ஸ்லாப்பும் போட போறோம். நாம போடக்கூடிய கடப்பா ஸ்லாப் வந்து வெயிட் தாங்கணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி எம்எஸ் பைப் 2 அடி ஸ்பேசிங்ல கொடுத்துருக்கோம். இல்லைனா கடப்பா ஸ்லாப் உடஞ்சி ரீஒர்க் பண்ற சூழல் வந்துடும். இந்த எம்எஸ் பைப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி தான் இங்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நம்ம இங்க பயன்படுத்தக்கூடிய கடப்பா ஸ்லாப்போட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச். ஸோ நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஒரு சில இடங்கள்ல கருங்கல் ஸ்லாப் போடவும் செய்வாங்க. இந்த மாதிரி நாம செய்யறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ஸ்லாப் வந்து டேங்க்ல உருவாகக்கூடிய கேஸ்னால டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இரண்டாவது பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பில்டிங்க்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். தஞ்சாவூர், கும்பகோணம், ஜெயங்கொண்டம், திருவள்ளூர், சென்னை, திருச்செங்கோடு இந்த ஊர்களில் கரண்ட்லி கன்சல்டேஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நியர்பை ஏரியாவில் உங்களுக்கு இந்த சர்வீஸ் அல்லது மொத்த ரேட் அடிப்படையில் வீடு கட்டி தரதுக்கு டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.